அரண்மனை காவலை மீறி ஆகாஷ் கோலத்தினுள்ளே நுழையும் யார்? புறால் குறைந்து புகழ்பெற்ற மன்னரை வரலாற்றை தேர்கால் மகனாயிட்டு ஞான் காட்ட மறைச்சான பெரும் கரையை நீதில கனவை பெற்று பெருமை கொண்ட திருமா மல்வன் கரிகால் சோழது பூம்புகாரினதும் பெருவரி மாசாத்தவனின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து வேகின்ற மூட்டக்கார சொத்திற்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்க மரத்து முக்கொடையிலே மூவேனை பரிமையை பெரியாக்க மொழி புரிந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முதலில் வந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனி சொல்லும் நவத்திற்கும் கண்ணகி. நீது உலக நெடுஞ்செழிய பானையை துணிந்து இளந்தரைக்கு வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கொலை மண்டபத்தில் ஒரு தோழி இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேராகிய ரோமனின் வீரநலம் தோழநலம் பேசியிருக்கிறார்கள். அந்த குடைக்கம்பம் புரிந்து இரட்டைக்கு கொலைகளை அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையிட்ட கோவலன் மனைவி கண்ணீரான என்று அறிந்தீர்கள். அரசே அறிந்தீர்கள். ஓ, கோவலன் மனைவி சிலம்பத்திரிய கல்வனின் மனைவி. போதும் மன்னா நாராக்க. யார் கல்வனின் கணவனா? கல்வன் இல்லை இல்லை, அவரை கல்வனின் குற்றம் சாட்டி கைவிலக கல்வர்கள். ஆத்திரத்தில் அருகண்களை மூடிவிடாதே கண்ணகி. கையும் கருவுமாக பிடிப்பட்டான் உனது கணவன். கல்வனை தமிழகத்தை நீதி கொள்ளாது விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதி லட்சணம் இருக்கும் நிலச்செய்ய பாண்டியனே, உனது நாட்டில் இருக்க பெயர் நீதி. நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததோ நீதி. அதனால் தான் நான் வணங்கிய தெய்வத்தை வாழ் கருவூலத்தை தாவப்படுகளை தள்ளிவிட்டீர்கள். கொச்சவனை குடனை குந்தர மூப்பவனை எண்ணிப்பார் கொல்லமட்டல் சாய்க்கப்படி வழக்கு கோயில் மண்டபத்துக்கு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்ட மறுப்புக்கு மதிப்பு தராமல் கோலை வானின் வேலை அவள் அவசரமும் நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசு, உனக்கு பெயர் அரக்காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த அரசு கோபுரம் தேவையின் சிலம்பு. கோபுரம் தேவையின் சிலம்பு, கோவலன் தேவை என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன நீ யார்? நம்பதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு வந்தால் குற்றவாளி. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியவர்கள், இவர்களை இப்போது நீதிபதி. இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆற்றவர்களை அறிவுபடி அனுப்படை கொண்டுவிட்டு பாடி என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படைக்கு அணுதால் அவன் எல்லாம் புகழ்பெற்ற என்று கேட்டு தெரியாமல் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேலானவர் தமிழின் மேலான தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுரம் தேவியின் சிறுமி கோவலன் சிறுமி குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை, அது ஆணையமளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பதியின் வழக்கு. வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்புதாரின் மரமான் விற்க வந்தார். மா பாவலனை கொண்டு கோவித்து விட்டார்கள். அப்படியா? தேவி மணந்திருப்பது என்ன சிலம்பு? அவைகள் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம். அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் கேட்க உன்னை குற்றமிட்டாக்கி கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என்னவரை பார்த்து கேட்டிருந்தால் நீதி ஒருவா நெடுஞ்செழிய என்ற பெயரில் இருந்திருக்குமே, என்ன ஒருவரை தங்கி இருக்குமே. அம்மா தேவி, அம்மா தேவி எழுந்திருக்கும் முன்னாடி சிலம்பை என்பதை மேற்படித்து காட்டுவாயா? மேற்பட்டு என்ன பயன்? இறந்து போன என் கனவை ஏற்பி தருவீர்களா? பெற்றுட்ட தலை ஒட்டு தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். பாண்டிய மன்னா, உன் பணியை பெற செவ்வியான பறைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? கொற்கள் முத்துக்கள், என்னுடைய மாணிக்க பறைகள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கூட இதா பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள், தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இல்லை. இதோட மட்டன சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, ஆற்றல்களே, என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவுந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? பாண்டியின் ஆரம் வாரம் தினம் அத்தனையும் மண்ணோட மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழ் இருக்கிறது பாண்டியா. நீ தலை குடன் இருப்பதை பார்த்து திருக்குறள் கேள்வி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்கி செய்தி கேட்டு ஆணை சேரை 1000 வந்தாலும் மண்ணாடு தலை கொள்ளாமல் படைநடத்து உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றிதில் பாடு எங்கே? எங்கே? மன்னா மாசுபடாத மாநிலங்களும் நீதி வழங்கிய உனக்கு செஞ்சோல் எதற்காக? தேவையில்லை, தேவையில்லை. மனது பொருந்த உனக்கு மணிமொழி எதற்காக? தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு ஏழை கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்காக? தேவையில்லை. அழு, காலமெல்லாமே நட வைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண் நிறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்டாயே பாவி. அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கல்வன் கல்வன் அல்ல. ஆறாம் நவசத்தில் கொண்டு வருகை என ஆணை நானே கல்வன். தமையே தாயகமே என்னை மன்னித்து
மன்னித்து விடு அம்மா, அரசே அரசே, வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே அரசே, நிமிர்த்தி விட்டீர்களே.